471 நாட்களாக எதையுமே செய்து கிழிக்க முடியாத நெட்டன்யாஹு 6 வாரத்திற்கு பிறகு செய்து முடிப்பாரா? நெட்டன்யாஹுவுக்கு உறுதியளித்த டொனால்ட் ட்ரம்பும் ஜோ பைடனும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருந்து விடுதலையாக போகும் முக்கியமான பலஸ்தீனிய தலைமைகள். 15 மாதங்களுக்குள் காசாவின் யுத்தகலத்திலே கொல்லப்பட்ட பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பாக அமெரிக்காவின் உளவு பிரிவினர் வெளியிட்ட தகவல்கள். அமெரிக்காவின் காட்டுத்தீயும் ஆரம்பிக்கப்பட போகும் 2வது சுற்றும். லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டுத்தீயானது சில பிரதேசங்களில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் லாஸ் ஏஞ்சல்ஸின் தெற்கு பிரதேசத்திலே இன்னும் சிறிதளவிலான காட்டுத்தீயானது வேகமாக பரவிக்கொண்டே செல்கின்றது. இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸின் தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய 1,70,000க்கும் அதிகமான மக்களை முழுமையாக இடம்பெறுமாறும் அமெரிக்காவின் மத்திய அரசானது கட்டளையிட்டுள்ளது. ஏற்கனவே காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்து 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெளியேறிவிட்டார்கள். இப்படியான நிலைமையில் தான் 1,70,000க்கும் அதிகமான மக்கள் முழுமையாக வெளியேறுமாறும் அமெரிக்க மத்திய அரசு கட்டளையிட்டுள்ளது. அத்தோடு இந்த காட்டுத்தீயினுடைய பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு வீரர்கள் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். காட்டுத்தீயானது பரவலடையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய பிரதேசங்களில் விரைவாக தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் அகற்றி வருகின்றார்கள். மேலும் குறித்த பிரதேசங்களில் காட்டுத்தீயினுடைய பரவல் அதிகரிக்காமல் இருப்பதற்காகவும் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினத்திலிருந்து வெப்ப காற்றினுடைய வேகம் குறைந்திருப்பதனால் காட்டுத்தீயினுடைய பரவலானது ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் கடந்த வாரம் காட்டுத்தீயினால் முழுமையாக சேதமடைந்திருந்த தரைமட்டமாக்கப்பட்டிருந்த பிரதேசங்களுக்குள் பொதுமக்கள் நுழையக்கூடாது என்றும் அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயினால் தரைமட்டமாக்கப்பட்ட குடியிருப்பு பிரதேசங்களிலே மக்கள் குடியேறுவதற்கு இன்னும் 6 தொடக்கம் 8 மாதங்கள் வரையில் செல்லலாம் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் அகதிகளாகவே இருக்க வேண்டும். அத்தோடு காட்டுத்தீயினால் சேதமடைந்திருக்கக்கூடிய பிரதேசங்களில் பயன்படுத்தக்கூடிய நீரானது முழுமையாக மாசடைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நிலச்சரிவு அபாயங்களும் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இந்த காட்டு தீயானது இன்னும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துவதற்கு தயாராகி வருகின்றது. இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே இந்த காட்டு தீயினுடைய 2வது சுற்று ஆரம்பிக்கப்பட போகின்றது. இவை தொடர்பான எச்சரிக்கைகளை அமெரிக்க ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இன்னும் 2-3 நாட்களிலே வெப்ப காற்றினுடைய வேகம் அதிகரிக்க போகின்றது. கடந்த வாரம் இருந்ததை விட இன்னும் 2-3 நாட்களுக்குள் வெப்ப காற்றினுடைய வேகமானது அதிகரிக்க போகின்றது. இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸின் தெற்கு பிரதேசத்தினூடாக காட்டு தீயானது வேகமாக பரவலடையும். அது மட்டுமல்லாமல் லாஸ் ஏஞ்சல்ஸின் கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் இந்த காட்டு தீ பரவலடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமெரிக்க ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இந்த 2ஆம் சுற்று காட்டுத்தீ ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் இதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இந்த 9 நாட்களாக தொடரும் காட்டுத்தீயின் பேரழிவினால் 275 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் உண்மையில் இந்த காட்டுத்தீயினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்பானது 275 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாகும் என்றும் அமெரிக்காவின் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது அமெரிக்க அரசாங்கம் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும். அமெரிக்க மக்களுக்கான காப்பீடுகளையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே இதன் காரணமாகவே அமெரிக்காவின் அரசாங்கமானது ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளின் மொத்த தொகையினை குறைத்து வெளியிட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஆய்வாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். அத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்திலே பல விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருப்பதனாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இந்த 9 நாட்களுக்குள்ளே லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரதேசத்தின் 180 சதுர கிலோமீட்டர் பிரதேசம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் கலிபோர்னியா பிரதேசத்தினை காசாவாக எடுத்துக்கொண்டால் காசாவினுடைய அரைவாசி பிரதேசம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டு விட்டன. 360 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய காசாவிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களையும் வீடுகளையும் தரைமட்டமாக்கி இருந்தது. அதே போன்று இந்த காட்டுத்தீயின் மூலமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரதேசத்தின் 180 சதுர கிலோமீட்டர் பிரதேசம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. சராசரியாக காசாவின் அரைவாசி பிரதேசத்தை கொண்டிருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸின் பிரதேசங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. காசாவின் யுத்த களத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் 1/3 பகுதியினர் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளார்கள். 1,80,000 இயங்கும் சிப்பாய்களை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திலே 60,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் காசாவின் யுத்த களத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் காசாவின் யுத்த களத்திலே அளிக்கப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினாலும் தரைவழி தாக்குதலினாலும் காசாவின் யுத்த களத்திலே 8,000 தொடக்கம் 12,000 வரையில்
எண்ணிக்கையிலான பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதிகளவான சந்தர்ப்பங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நேரடியான போரிலே ஈடுபடாததன் காரணத்தினால் பெரும்பாலான பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களிலே படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இவை தொடர்பாகவும் காசாவின் யுத்தகாலத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும் முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது அமெரிக்காவின் உளவுத்துறையானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக அக்டோபர் 7ஆம் தேதி தொடக்கம் இந்த வருடம் ஜனவரி 15ஆம் தேதி வரையில் காசாவிலே 8000க்குட்பட்ட பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக குறித்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினாலும் தரைவழி தாக்குதலினாலும் இந்த 15 மாதங்களுக்குள் காசாவில் 8000 பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் கடந்த 8 மாதத்திற்குள் 15000க்கும் அதிகமான புதிய பலஸ்தீனிய போராளிகள் ஹமாஸோடும் PIJ ராணுவத்தோடும் இணைந்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் 15000க்கும் அதிகமான பலஸ்தீனிய இளைஞர்கள் ஹமாஸோடும் PIJ ராணுவத்தோடும் போராளிகளாக இணைந்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க உளவுத்துறையினுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே ஒட்டுமொத்தமாக காசாவின் யுத்த காலத்திலே 15 மாதங்களுக்குள் 8000 பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் 35000க்கும் அதிகமான புதிய பலஸ்தீனிய போராளிகள் இணைக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினாலும் இனப்படுகொலை தாக்குதலினாலும் பெற்றோர்களை இழந்திருக்கக்கூடிய 15000க்கும் அதிகமான குழந்தைகள் காசாவிலே காணப்படுகின்றார்கள். இந்த 15000க்கும் அதிகமான குழந்தைகள் 10 வயது தொடக்கம் 15 வயதுக்குட்பட்டவர்களாகவே காணப்படுகின்றார்கள். இதனால் இன்னும் 5 வருடங்களுக்குள் இந்த 15000க்கும் அதிகமான அனாதை குழந்தைகளும் பலஸ்தீனிய போராளிகளாக மாறிவிடுவார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஆக மொத்தத்தில் கடந்த 15 மாதங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்களில் காசாவிலே 50000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் உருவாக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் புதிதாக 100 பேரை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திலே இணைத்துக் கொள்ள முடியவில்லை. 10,000க்கும் அதிகமான ஹரேடி யூதர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகம் கட்டளையிட்டிருந்தது. இந்த 10,000க்கும் அதிகமான ஹரேடி யூதர்களில் வெறும் 30 ஹரேடி யூதர்கள் மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைந்து கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு 10,000க்கும் அதிகமான சிப்பாய்களுடைய பற்றாக்குறை காணப்படுகின்றது. இந்த சிப்பாய்களுடைய பற்றாக்குறையினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமைகளினாலும் 1% கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுவதாகவும் இராணுவ ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய கைதிகள் மையம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்திலேயே ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய கைதிகளில் 60% கைதிகள் முழுமையாக விடுதலை செய்யப்படுவார்கள். இதற்கமைவாக முதல் கட்டத்திலே 600 கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். இவர்கள் அனைவரும் 15 ஆண்டுகளுக்கு மேலால் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய கைதிகளாகும். மேலும் இவர்களில் அன்னளவாக 290 பேர் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய கைதிகளாகவே காணப்படுகின்றார்கள். அத்தோடு ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த 21 மூத்த பலஸ்தீனிய கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள். பல தசாப்தங்களாக இவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் மிக கொடிய வேதனைகளை அனுபவித்து வருகின்றார்கள். இவர்களுக்கும் தற்போது விடுதலை வழங்கப்பட போகின்றது. அதே போன்று 2011ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின் மூலமாக விடுதலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய கைதிகளில் சிலரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் கைது செய்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 47 பேரும் இந்த முதலாவது கட்ட ஒப்பந்தத்திலே விடுதலை செய்யப்படுவார்கள். அதே போன்று முதல் கட்டத்திலே 85க்கும் அதிகமான பெண்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளிலே இருக்கக்கூடிய 340க்கும் அதிகமான பலஸ்தீனிய சிறுவர்களும் விடுதலை செய்யப்படுவார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளிலே இருக்கக்கூடிய மூத்த வயோதிப சிறை கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் கூடுதலாக அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து காசாவிற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்தவர்களில் 1000 பேர் விடுதலை செய்யப்படுவார்கள். இந்த ஒப்பந்தமானது அதிகளவான எண்ணிக்கையான கைதிகளை விடுதலை செய்வதில் மாத்திரம் தங்கியிருக்கவில்லை. கைதிகளினுடைய திறமைகளுக்கும் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வழங்குகின்றது. இதற்கமைவாகவே இவர்களுடைய விடுதலையும் தீர்மானிக்கப்படுகின்றது. எனவே 33 இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கு 1890 பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் இந்த ஒப்பந்தமானது திட்டமிடப்படி மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இது ஒரு வரலாற்று ஒப்பந்தமாகவே கருதப்படும் என குறித்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டத்தில் தான் மிக முக்கியமான பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள். அதே போன்று ஹமாஸிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் சிப்பாய்களும் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் இந்த முதலாவது கட்டத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களினால் மிகவும் பயங்கரமான கைதியாக சித்தரிக்கப்படுகின்ற மிகவும் ஆபத்தான கைதியாக சித்தரிக்கப்படுகின்ற முகமது அபு வர்தா என்கின்ற பலஸ்தீனிய போராளியும் விடுதலை செய்யப்பட போகின்றார். 1996ஆம் ஆண்டு இந்த முகமது அபு வர்தா என்கின்ற பலஸ்தீனிய போராளி 45க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை தனியாக அளித்துள்ளார். இதற்காக இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இவர் முதலாவது கட்டத்திலே விடுதலை
விடுதலை செய்யப்படுவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமைகளில் ஒருவரான மர்வான் பர்கூத்தி அவர்கள் இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்தின் போதும் விடுதலை செய்யப்பட மாட்டார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மர்வான் பர்கூத்தி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக தலைகீழாக மாற்றிவிடுவார். காசாவை போன்ற ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக திருப்பி விடுவார். இந்த அச்சத்தின் காரணமாகத்தான் நெட்டன்யாஹூ மர்வான் பர்கூத்தியை விடுதலை செய்வதற்கான அனுமதியினை வழங்கவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவின் போர்முனையிலே பல்வேறுபட்ட மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்துவதற்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய தாக்குதல்களும் செயற்பாடுகளும் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் வடக்கு பிரதேசத்திலே போர்முனை ஒன்றினை ஆரம்பித்ததன் விளைவாக காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் முழுமையாக செயற்பட முடியாமல் போனது. மேலும் அல்-அக்ஸா வெள்ளப்போரினுடைய மிக முக்கியமான போர் முனையாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் செயற்பட்டுள்ளார்கள். மேலும் லெபனான் மீதான முழுநீள போரின் போது 15க்கும் குறைவான ஹிஸ்புல்லாஹ் வீரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனால் இந்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ் இராணுவ சிறை கைதிகளையும் விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் தரப்பினர் தயாராகி உள்ளார்கள். இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று யமன் ஹவுதி இராணுவத்திடம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான கேலக்ஸி லீடர் என்கின்ற சரக்கு கப்பலும் அதனுடைய 20 ஊழியர்களும் பணைய கைதிகளாக காணப்படுகின்றார்கள். மேலும் இவர்களை பயன்படுத்தி இரண்டாம் கட்டத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைமைகளை விடுதலை செய்ய முடியும் என்றும் பலஸ்தீனிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டத்தில் தான் முக்கியமான பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் விடுதலை செய்யப்பட போகின்றார்கள். இருப்பினும் இங்கிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை 6 வாரங்களுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்திற்கு பிறகு இரண்டாவது கட்ட யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்படுமா என்பதுதான். முதலாம் கட்ட யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 2 வாரங்களுக்கு பிறகே இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இப்படியான நிலைமையில் இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் 6 வாரத்திற்கு பிறகு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கே தயாராகி வருகின்றார்கள். இவை தொடர்பான சில முக்கியமான ஆய்வுகளை நான் முன்னைய காணொளிகளிலும் குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நீதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த போரினுடைய தொடக்கத்திலிருந்து நானும் என்னுடைய சகாக்களும் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளோம். துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய இலக்குகளை வீணடிக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது. தற்போது கடினமான மற்றும் உணர்ச்சிகரமான நாட்கள் எங்களுடைய கண் முன்னே காணப்படுகின்றன. எங்களுடைய கைதிகள் வீடுகளுக்கு திரும்புவது மிகவும் உணர்ச்சிகரமான நாட்களாகவே அமைந்திருக்கும். அதே நேரம் இதற்கு பிறகு நாங்கள் கடினமான நாட்களையும் சந்திக்க வேண்டும். ஏனென்றால் 6 வாரத்திற்குள்ளே ஹமாஸ் எல்லாவிதமான திறன்களையும் முழுமையாக மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இருப்பினும் நாம் வெற்றி பெறும் வரை போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். இதற்கமைவாக பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்திற்கு பிறகு காசாவிலே மீண்டும் யுத்தமானது ஆரம்பிக்கப்படும். மேலும் இந்த விடயத்திலே நாங்கள் எந்த சாக்கு போக்குகளையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாங்கள் மிக விரைவில் பலஸ்தீனிய மக்களுடைய புன்னகைகளை மீண்டும் அளிப்போம். பலஸ்தீனிய மக்களுடைய சோகம், விரக்தி, அழுகைத்தான் எங்களுக்கு சந்தோஷத்தினை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கும். எனவே நாம் மீண்டும் போராடுவதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நெட்டன்யாஹூவும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். நாங்கள் போரினுடைய அனைத்து இலக்குகளையும் முழுமையாக அடைவோம். ஹமாஸினுடைய ஆட்சி மற்றும் திறன்களை முழுமையாக அளிப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். தற்போது பணைய கைதிகளை விடுவிக்கக்கூடிய புனிதமான பணியிலே நானும் என்னுடைய மனைவி சாராவும் இணைந்து கொண்டுள்ளோம். இந்த பணைய கைதிகளை விடுவிக்கக்கூடிய புனிதமான பணியில் நாங்கள் அர்ப்பணிப்பு செய்துள்ளோம். தற்போதைய ஒப்பந்தமானது ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டதாகும். நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திலே ரஃபா எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை. பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து நாங்கள் ஒருபொழுதும் வெளியேறப் போவதில்லை. ரஃபா எல்லை பிரதேசத்தினூடாக ஆயுத பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. இதனால் நாங்கள் ரஃபா எல்லை பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நிலை கொண்டிருப்போம். மேலும் ரஃபா எல்லை பிரதேசத்திலே எங்களுடைய ராணுவத்தின் எண்ணிக்கையினையும் அதிகரிப்போம். இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டம் தொடர்பான முடிவுகள் இஸ்ரேலின் தேசிய நலன்களை கருத்தில் கொண்டுள்ளது. இவை தொடர்பான மேலதிக தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. அத்தோடு நாங்கள் எங்களுடைய போர் இலக்குகளை முழுமையாக அடைவோம். முதலாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கு பின்னரோ அல்லது தேவைப்பட்டால் முதலாம் கட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலேயோ நாங்கள் காசாவிலே போரை மீண்டும் ஆரம்பிப்போம். காசாவில் போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான அனுமதியையும் ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் வழங்கியுள்ளார்கள். இந்த முதலாம் கட்ட போர் நிறுத்தமானது தற்காலிக போர் நிறுத்தம் என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு உறுதி அளித்துள்ளார். மேலும் நான் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது இஸ்ரேல் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத ஏற்றுமதி தடைகள் அனைத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக நீக்கிவிட்டார். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். எனவே இஸ்ரேலிய மக்களுக்கு நான் உறுதி அளிக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய போர் இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்வோம். மேலும் இந்த போரானது இன்னும் முடிவடையவில்லை. நாங்கள் செல்லக்கூடிய
செல்லக்கூடிய தூரம் இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் குறித்த அறிக்கையிலே நெட்டன்யாஹூ சுட்டிக்காட்டியுள்ளார். 6 வாரத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பித்தாலும் அவர்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. 470 நாட்களாக காசாவின் யுத்தகளத்தில் எதையுமே சாதிக்க முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் 6 வாரத்திற்கு பிறகும் எதுவுமே செய்து கிழிக்க முடியாது. இன்னும் 3 மாதத்திற்கோ 6 மாதத்திற்கோ அல்லது இன்னும் பல வருடங்களுக்கோ இந்த போர் தொடருமாக இருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினாலும் நெட்டன்யாஹுவினாலும் அமெரிக்காவினாலும் காசாவின் யுத்தகளத்தில் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியையும் நம்பிக்கையினையும் அவர்களுக்கு சிதைக்கவே முடியாது. மேலும் நெட்டன்யாஹூ கூறுவதை போன்று இந்த போரானது இன்னும் முடியவில்லை. அல்-அக்ஸாவினை முழுமையாக மீட்டெடுத்து ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் முழுமையாக மீட்டெடுக்கும் வரை இந்த போரானது ஒரு பொழுது முடிவடைய போவதில்லை. இதுதான் பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையாகவும் பலஸ்தீனிய போராளிகளின் நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. எனவே 6 வாரத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே போரை மீண்டும் ஆரம்பித்தால் அல்-அக்ஸா வெள்ள போரின் 2வது பாகம் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அத்தோடு ஜெருசலம் நேரப்படி இன்று மாலை 4 மணி அளவில் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் ஆரம்பிக்கப்பட போகின்றது. இவை தொடர்பான தகவல்களை நான் நாளைய காணொலியில் குறிப்பிடுகின்றேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.